அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் பதவி விலகல் கடிதத்தை வழங்குவதற்காக தலைமை அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் பதவி விலகல் கடிதத்தை வழங்குவதற்காக தலைமை அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்தது. அதன் தொடர்ச்சியாக 2 அணிகளும் ஒன்று சேர்ந்த போதும் தனி அணியாக பிரிந்து சென்றவர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவிகள் பறிக்கப்பட்டது. அதுல குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டது. அவர் தொடர்ச்சியாக அவருடைய ஆதரவாளர்களோடு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். தான் கட்சியில் இருக்கிறேனா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமியிடம் கேளுங்கள் என்று கூட அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களாக கருதப்படுபவர்கள் இந்த தினம் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து 300க்கும் மேற்பட்டவர்கள் சென்னைக்கு வருகை தந்து கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் பேட்டி அளித்திருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக அவர்கள் வகித்து வரக்கூடிய அந்த பதவிகளை ராஜினாமா செய்வதாக கூட்டாக செய்தியாளர்கள் சந்தித்து தெரிவித்திருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக ராஜினாமா கடிதத்தோடு விழுப்புரம் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் பாலசுந்தரம் மற்றும் முன்னாள் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உள்ளிட்ட இருவரும் அந்த ராஜினாமா கடிதங்களை கொண்டு அதிமுக தலைமை அலுவலகத்தினுடைய மேலாளர் திரு மகாலிங்கத்திடத்துல அந்த ராஜினாமா கடிதங்களை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறாங்க. தலைமை மீது தங்களுக்கு தலைமையினுடைய செயல்பாடு தங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை. அதன் காரணமாக நாங்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். இந்த ராஜினாமா செய்வதற்கு நூற்றுக்கணக்கானோர் இன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வரக்கூடும் என்ற ஒரு தகவலானது காலை முதலே பரவி வந்த நிலையில சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூடியிருந்தாங்க. இதனால காலையிலிருந்து அதிமுக தலைமை அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது. ஏதாவது பிரச்சனை ஆகிவிடுமோ என்ற ஒரு காரணத்தினால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அவருடைய ஆதரவாளர்களை அதிமுக தலைமை அலுவலகத்தில் குவித்து வைத்திருந்தாங்க. ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 2 பேர் மட்டும் இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் அதிமுக நிர்வாகிகள் 1150 பேரின் ராஜினாமா கடிதங்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் அம்மா பேரவை துணை செயலாளர் பாலசுந்தரம், முன்னாள் எம்எல்ஏ அர்ஜுனன் ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் பதவி விலகல் கடிதங்களை வழங்குவதற்காக தலைமை அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி.